லாயல் ஃபேனுங்க. நான் தோனியோட லாயல் ஃபேன். அது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் சண்டை போட்டு அது பயங்கரமான ஃபேன். அவரை பார்த்தாலே எனக்கு அழுக தாங்க வரும். எனக்கு ஃபுல்லாக தோனி ஃபேன் தான். ரீசன் கிடையாதுங்க, பிடிக்கிறதுக்கு ரீசனே கிடையாது. என்னோட ஐடால் அவர், என்னோடய பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் 6 அடிப்பார்னு ஹோப் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அவுட் ஆகிட்டாங்க. ஸோ பார்ப்போம், இன்னும் மேட்சஸ் இருக்குது. ஸோ ஹோப் விட வேண்டாம். எல்லோ ஃபார் அவர் தான். சிஎஸ்கே ஃபேன்ஸாகவே இருந்துட்டு தோனியை ப்ளேம் பண்ண தான் செய்வாங்க. இப்போது பவர் பிளேலையே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தாங்க நல்லா ப்ளே பண்ணணும். அப்படின்னா தான் ஸ்ட்ரென்த்து டீமுக்கு ஸ்கோர் அதிகரிக்கும், விக்கெட்ஸ் லாஸ் பண்ணாமல் இருக்கணும். மேலே டாப் ஆர்டர்ஸ் யாருமே ஒழுங்காக விளாடாமல் தோனியவே ஒரு ப்ரெஷர் கொடுத்தா அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்? அவர் வேலையை கரெக்டாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். ருத்ராஜும் அதே மாதிரி தான் கரெக்டான வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ தான் கேப்டன்சி ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதனால் அவருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், போக போக இதாகிரும்.